ஹலோ. ஹலோ, வந்தனா வெட்டும் ஜெல்லுங்களா? ஹலோ. ஆமா, வந்தா விட்டுவோம்டா சார், சொல்லுங்க. சார், நான் தீக்ஷித் ஆதித்யா பேசுகிறேன் மேம். வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்து என்கொயரி பண்ணியிருந்தீங்களா? ஸோ அதுக்கு ரிகார்டிங்காக கால் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் பேசலாங்களா? சொல்லுங்க சார். எஸ், லைக் உங்களோட நீங்கள் எந்த ஊர், என்ன பிஸ்னஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? நாங்கள் திண்டுக்கல். ஓகே. இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நாங்களா, இது யூனிசெக் சலூன் அண்ட் அகாடமி. ஓகே. ஸோ எந்த மாதிரி வெப்சைட் உங்களுக்கு தேவைப்படுது? லைக் ப்ராடக்ட் செல் பண்ணுற வெப்சைட்ஸா இல்லாட்டி? இல்ல அப்படிலாம் இல்ல. இப்போ இது வந்து அகாடமி இருக்கு இல்லையா, இப்போ வந்து வந்தா விட்டுவோங்கிறது ஃப்ரான்ச்சைசி தான். ஓகே. இப்போ அது வந்து இப்போ அதுக்கு சும்மா நார்மலாக ஒரு சிம்பிளா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே. இப்போ வந்து நான் நிம்மி பிரைடல் அண்ட் ஸ்டுடியோ அந்த இதுல வந்துட்டு நான் வந்து அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. என்னோட பேர்ல. சரி. இப்போ அதுல வந்து டைலரிங் கிளாஸும் சேர்த்து நடத்திட்டு இருக்கேன். ஓகே. ஓகே. அதான் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதுவும் ரெடி பண்ணி போட முடியுமா அப்படின்ற மாதிரி பண்ணலாம். என்ன மாதிரி வெப்சைட் எதிர்பார்க்குறீங்க? லைக் இப்போ வந்து உங்கள் வெப்சைட்டில் பார்த்தாங்கன்னா உங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி வெப்சைட் எதிர்பார்க்குறீங்களா? இல்லாட்டி ஃபார்ம் மாதிரி ஃபில்அப் பண்ணிவிட்டு லைக் என்னென்ன சர்வீஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் வெப்சைட், கரெக்ட்டுங்களா? ஓகே. நீங்கள் அகாடமினா ப்ரோக்ராமே அதில் ரன் பண்ணுற மாதிரி ஐடியாவா, இல்லை நீங்கள் தனியாக ஆஃப்லைன் தான் எடுக்கிறீங்களா அகாடமி ப்ரோக்ராம்ஸ்லாம்? ஆஃப்லைன் தான் சார், ஆன்லைன்ல பண்ண தெரியாது, அதனால ஆன்லைன்ல எடுக்கிறது இல்ல. ஆஃப்லைன் தான் எடுத்துட்டு. ஓகே, ஃபுல்லா ஆஃப்லைன் எடுக்கிறீங்க. சோ யாரெல்லாம் இன்ட்ரஸ்டடோ அவங்க உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஆமா ஆமா. ஓகே. 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 சரி. அது மாதிரி பியூட்டிஷியனும் இப்ப படிக்கிறதுக்கு வெளிய எல்லாம் போறாங்கல்ல. ஆமா. அதான் இப்ப நம்ம திண்டுக்கல்ல இருக்கிறது நமக்கு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா திண்டுக்கல்ல வேற பக்கத்துல போறாங்களோ வந்து நமக்கு அவ்வளவு இது இல்ல, வர மாட்டேங்கிறாங்க. ஓகே. அப்பங்கிறப்ப அதை வந்து கொஞ்சம் தெரியப்படுத்தணும்ல. அதுக்காக நான் இன்ஃபுளுசர் வச்சு இதெல்லாம் போடுவேன். ஆனா அப்படியே இருந்தாலும் அவ்வளவு பேர் யாரும் வரதில்ல. வெப்சைட்ஸ் இருந்தா ஓரளவுக்கு டீசென்ட்டா ஒரு பிராண்ட் நம்புவாங்க. அது இல்ல, இப்ப வெப்சைட் கிரியேட் பண்ணா முதல்ல தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வருமா, கால் வருமா, கால்ஸ்லாம் வராது, லீட்லாம் வராது, புரியுதுங்களா? இது ரெண்டுமே வராது. நீங்க வந்து எங்க போய் பப்ளிஷ் பண்றீங்களோ, நீங்க வந்து ஆட்ஸ் ரன் பண்றீங்களா, இல்லாட்டி நீங்க வந்து உங்களோட தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க கொடுத்து பப்ளிஷ் பண்ண சொன்னீங்க, அப்படிதான் உங்களுக்கு ஆட்ஸ் லீட்ஸ் வரும். அந்த லீட்ஸ் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் இந்த வெப்சைட் மூலமா வரும். இப்போ நீங்க வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்ச அடுத்த செகண்ட் ஒரு பட்டன் மட்டும் கிளிக் பண்ண வச்சு உங்க வாட்ஸ்அப்புக்கு அவங்க கால் பண்ண வைக்கலாம், புரியுதுங்களா? இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல போடுறது வெப்சைட்டுக்குள்ள வருமா? இன்ஸ்டாகிராம் இதை வந்து நீங்க அப்டேட் பண்ணி வச்சிருப்பீங்களா? இல்ல புரியல, என்ன கேக்குறீங்க? புரியல, மறுபடியும் சொல்லுங்க. இல்ல, இப்போ ஆக்சுவலா இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கு லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க் வந்து அதுக்குள்ள வச்சிருவீங்களான்னு கேக்குறேன். இப்போ நான் எப்படி சர்வீஸ் பண்றதுன்னா, இப்போ நான் போட்டோ எடுத்து அதுல அப்லோட் பண்ணணுமா, இல்ல நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அதிலே பிளாக் பண்ணிடலாமா? இல்ல இப்போ நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கீங்களா? அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல லிங்க் ஒன்று, பயோ லிங்க் ஒன்று போட்டிருப்பீங்களா? ஆமா ஆமா. அந்த லிங்கை வந்து நீங்க இந்த www.website உங்க நீங்க என்ன வெப்சைட் பண்ண போறோமோ அந்த வெப்சைட் லிங்கை போட்டுடணும், புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் கிட்டே எல்லாருக்கிட்டையும் இந்த லிங்க்குள்ள போங்கன்ற மாதிரி இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துட்டா போதும். அந்த வெப்சைட்குள்ள போனால் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து பியூட்டி அண்ட் டெய்லர் அகாடமின்னு சொல்லியிருக்கீங்க. இது ரெண்டுமே நீங்கள் அங்கே ஷோகேஸ் பண்ணலாம். நாங்கள் இத்தனை பேர்கிட்ட பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஒர்க்ஸ் முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட கொடுப்பீங்க. நான் மொத்தமாக அப்டேட் பண்ணி உங்ககிட்ட டெலிவரி பண்ணிடுவேன். அப்போ அந்த வெப்சைட் லைவ் ஆகிடும். நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணுறீங்க எல்லா சர்வீஸும் அவங்க பார்த்துட்டு வெப்சைட் ஃபுல்லாகவே ஒரு பட்டன் இருக்கும், வாட்ஸ்அப் பட்டன். அதை கிளிக் பண்ணாங்கன்னா உடனே உங்களுக்கு சேட் பண்ணலாம். நீங்கள் அவங்க சேட் பண்ண ஆரம்பிச்சோன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி பேசலாம், இப்போ நான் பண்ணுற மாதிரி. இல்லாட்டி நீங்கள் அவங்ககிட்ட சேட்லேயே வாட்ஸ்அப்பில் பேசி நீங்கள் வந்து டீலை க்ளோஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? மோஸ்ட் ப்ராபப்லி நீங்கள் வந்து வெப்சைட் மூலமாக உங்களுக்கு லீட்ஸ் நீங்கள் வெளியே கொடுக்கும்போது லீட்ஸ் வந்து வெப்சைட்லேருந்து டக்குனு வரும், புரியுதுங்களா? வெப்சைட் டெவலப் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து மற்ற இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட சொல்லி பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் நடக்கும், புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஆட் ரன் பண்றப்ப அந்த வெப்சைட்ல போய் உங்களோட ஆட் வந்து லிங்க்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். நீங்க இந்த லிங்க் வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து ஆட் ரன் பண்ணிட்டு பார்த்தாங்கன்னா இந்த லிங்க்ல வந்து வெப்சைட் குள்ள வந்து பார்ப்பாங்க. வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து பேசிடுவாங்க, புரியுதுங்களா? சரி, நம்ம வெப்சைட் மட்டும் தான் இப்போ டெவலப் பண்ணி தந்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு 5 இயர்ஸாக நம்ம சேலம், திருச்சி, திருவண்ணாமலை, நெக்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி, தஞ்சாவூர், அப்புறம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம், புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் கேட்குற வெப்சைட் பார்த்தீங்கன்னா பியூராக ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் தான், புரியுதுங்களா? இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ ஆகும் ப்ளஸ் எவ்வளோ நாள் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் தரேன், புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பிராண்ட் நேம் நீங்கள் வெப்சைட் வாங்க போகிறீங்க? இப்போ அதான் நிம்மி பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி தான் வந்துட்டு இப்போ நான் போய் இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அகாடமி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதை வந்து எப்படி ஒரு பிராண்டா கிரியேட் பண்ண முடியுமா? அது வந்து இப்போ டெய்லரிங். ஆமா, நிம்மி பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி. அப்படியே நிம்மி பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி.comனு ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்கி அதுல நம்ம ஆமா, அதுலயே வந்துட்டு இப்போ நம்ம டெய்லர் வந்துட்டு நான் இப்பதான் பிளானே பண்ணியிருக்கேன். டெய்லருக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபேஷன் டிசைனர் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபேஷன் டிசைனர். அது எப்படி இன்னும் பேர் டிசைட் பண்ணல, ஆனா ஃபேஷன் டிசைனிங் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே. இப்பதான் இது பண்ணிருந்தேன். அந்த இது ஸ்டார்ட் பண்ணல, அந்த பிசினஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணல. அடுத்தது வந்துட்டு அதுக்கு தயாராயிட்டு இருக்கேன். ஓகே. நம்ம பாத்துக்கலாம். நம்ம ஒன்ஸ் நம்ம வெப்சைட் டெவலப்மென்ட் ஸ்டார்ட் பண்ணனும், நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன கண்டென்ட்ஸ் போடலாம்ன்றத பாத்துக்கலாம், சரிங்களா? அது மாதிரி எனக்கு அத இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணதனால எனக்கு அதோட வீடியோ அது மாதிரிலாம் எதுவும் இல்ல. பியூட்டிஷியன் அகாடமி தான் வந்துட்டு என்ன மாதிரி எடுக்கணும், வீடியோஸ் பண்ணனும்ன்ற ஐடியாலாம் நான் கொடுத்துருவேன், சரிங்களா? டோன்ட் வரி. சோ இப்போ இந்த என்டையர் வெப்சைட்டோட மொத்த காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 rupees ஆகும், சரிங்களா? இந்த 15,000 rupeesல இது வந்து டிசைன் காஸ்ட் மட்டும், வெப்சைட் டிசைன் பண்ற காஸ்ட் மட்டும் 15,000 rupees, சரிங்களா? இதை தாண்டி டொமைன் ஹோஸ்டிங், அதாவது நீங்க அந்த bridalstudio.com வாங்குவீங்களா, அதோட விலை பாத்தீங்கன்னா 3,500 ரூபாய் வரும், புரியுதுங்களா? சோ இந்த 3,500 ரூபாய் மட்டும் நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். வெப்சைட் டிசைன் காஸ்ட் வந்து ஒன் டைம் தான். 15,000 நீங்க பே பண்ணீங்கன்னா அதோட சரி வெப்சைட் டிசைன் உங்ககிட்ட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க அதில் பே பண்ண தேவையில்லை, சரிங்களா? ஸோ தென் நீங்கள் வெப்சைட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லாட்டி வெப்சைட் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம மந்த்லி ஒரு 500 rupees சார்ஜ் பண்ணுவோம்.
ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3,500 மட்டும் இயர்லி ஒன்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக 15,000 பண்ணுவீங்க. 500 மட்டும் நீங்கள் எவ்ரி மந்த் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி. எஸ். ஸோ இப்போ உங்களுக்கு டிசைன்ஸ்னு வரும்போது நான் உங்களுக்கு ஒரு சில டிசைன்ஸ் நான் ஆல்ரெடி பண்ண டிசைன்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். இதான் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர். ஆமா. சரி, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சில டிசைன்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். எப்படி உங்கள் வெப்சைட் இருக்கும் அப்படின்றதுக்கான எக்ஸாக்டான டிசைன்ஸை நான் சென்ட் பண்ணுறேன். புரியுதுங்களா? அதில் நீங்கள் பாருங்கள், அதில் எது பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கால் பண்ணி நம்ம டீலை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வெப்சைட் டெவலப் பண்ணி தரதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 days போதும். புரியுதுங்களா? ஹலோ. சரிங்க சார், கேட்குறேன். எஸ் 3 to 4 days நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஸோ அந்த டிசைன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். சரிங்களா? சரிங்க சார். சரி, ஓகே, தேங்க்யூ மேம். பார்க்கலாம். பாய். எஸ். ஸோ இப்போ வெப்சைட்ஸ்க்கான டிசைனிங் காஸ்ட் நான் சொல்லிட்டேன். இவங்க வந்து ஒரு பிரைடல் ஸ்டுடியோ, பியூட்டி அண்ட் ட்ரெயினிங் அகாடமி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட என்கொயரி நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஆப்வியஸ்லி தேர் இஸ் அ டிமாண்ட். ஸோ கிளைண்ட்ஸ் நம்ம ஆப்வியஸ்லி பிக் பண்ண முடியும். ஸோ அவங்க இப்படி தான் நம்ம வந்து இவங்களோட டெய்லரிங் அண்ட் பியூட்டி பார்லருக்கான வெப்சைட் டிசைன்ஸ்க்காக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் மினிமம் வந்து ஒரு 15,000 rupees கோட் பண்ணியிருக்கேன். ஆஸ் இட் இஸ் பிகினர் வெப்சைட் என்ற ரீசனுக்காக, பிகினர் வெப்சைட் அப்படின்ற ரீசனுக்காக. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய கிளைண்ட் கால்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் யூடியூப் சேனல். இல்லை நிறைய கண்டென்ட் அப்லோட் பண்ணணும்னு நினச்சினா நீங்கள் தாராளமாக என்னோட கீழே கமெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் இதே மாதிரி நம்ம இப்போ கம்ப்யூட்டர் வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்கோம். நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் படிக்கணும்னு நினச்சா டெஃபினட்டாக நம்மளோட நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுற ஸ்லாட்ஸ் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் டேரக்டாக 1-to-1 காலில் மீட் பண்ணி பேசிட்டு தென் நீங்கள் டிசைட் பண்ணலாம் யூஆர் ஃபிட் ஆர் நாட் ஃபிட்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான லிங்க்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் புக் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பிஃபோர் தட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் ஆன் போர்ட் பண்ணியிருக்காங்க. அதோட வீடியோஸ் எல்லாமே நான் இங்கே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய கிளைண்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? பாய்.